கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? கர்த்தருக்காக என்கிற ஒரு வார்த்தை. கர்த்தருக்காக. ஆம், இன்றைக்கு தேவனுடைய செய்தி கர்த்தருக்காக என்கிற தலையங்கத்தில். கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். அங்கு அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் அந்த வசனத்திலே ராஜாக்களில் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக என்று சொல்லி. அப்படியானால் என்ன அர்த்தம்? நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு ஊழியக்கார ஸ்திரீ அல்லது நல்ல ஒரு விசுவாச தேவ பிள்ளை அவர்கள் வாழ்ந்தாலும் அது கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அவர்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருக்காக செய்வதாய் இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் மரணித்தாலும் அந்த மரணமும் கூட கர்த்தருக்காக மரிக்கிறதா இருக்க வேண்டும். இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியம்தான் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாயிருக்கு. காதலனுக்காக உயிரை விடுகிற அல்லது உயிரை விட்ட காதலிகள் ஏராளம். காதலிக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த காதலர்கள் ஏராளம். அது ஒரு பக்கம் அவர்கள் மாம்சத்தின் இச்சைப்படி இருந்தாலும், ஒரு சில ஆண்களை, ஒரு சில பெண்களை, திரும்ப சொல்றேன், ஒரு சில ஆண்களை, ஒரு சில பெண்களை பார்த்திருக்கிறேன். எல்லா இடத்திலும் அல்ல, அத்தி பூத்தார் போல எப்போதோ 1-2 பேரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு சில ஆண்கள் யார், ஒரு சில பெண்கள் யார் என்று சொன்னா, நான் கண்ணால் கண்டதை சொல்லுகிறேன். அவர்கள், அந்த ஆண்கள் படித்திருப்பார்கள், பட்டம் வாங்கியிருப்பார்கள், அவர்களுக்கு நல்ல அறிவும் திறமையும் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு முடிவெடுத்திருப்பார்கள், எங்க அப்பா பலவீனமா இருக்கிறாரு, அதனால அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நான் பொறுப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல வேலைக்கும் போகாம கிடைச்ச அரசாங்க வேலையும் விட்டுட்டு அல்லது தன்னுடைய படிப்பின் மேன்மை பட்டத்தை இழந்துட்டு தகப்பனை பார்க்கிறது, தூக்கிறது, அவருக்கு சமரசனை செய்வது, உடுத்துவது, குளிப்பாட்டுவது, மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுவது, அவரை பராமரிப்பது, அவரை தாங்குவது, அவருக்கு ஊட்டி விடுவது, அவரை தூங்க வைப்பது என்று சொல்லி
தன் தகப்பனுக்காகவே வாழ்நாளை வாழ்ந்து தான் கல்யாணமும் பண்ணாமல் தகப்பனுடைய மரணம் வரைக்கும் இருந்துவிட்ட சில ஆண்களை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். இவர்கள் யாருக்காக வாழ்ந்தார்கள்? கர்த்தருக்காக அல்ல, தகப்பனுக்காக. சில பெண்களை பார்த்திருக்கிறேன். அவங்க இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போன பெரிய தியாகிகள். என்னன்னா, ஒரு பக்கம் தன் தாய் கணவன் இல்லாதவளாய், அதாவது தன்னுடைய தகப்பன் இல்லாதவளாய் இருக்கிறார். தன்னுடைய தாய் ஒரு விதவையாய் இருக்கிறார். அந்த தாய் அதிகம் படிக்கல, அதனால அவங்களுக்கு ரொம்ப உலகம் தெரியல. படிக்காததுனால, உலகம் தெரியாததுனால தாய்க்கு பெரிய பொருளாதாரமும் இல்லை. ஆனா மக என்ன பண்ணிருக்கிறா? நல்லா படிச்சு, நல்லா வளர்ந்து, நல்ல பட்டம் வாங்கி, நல்ல இடத்துல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்டவளா இருக்கிறார். ஆனா அந்த பெண் என்ன செய்யறா? எனக்கு பின்னாடி என் தங்கச்சி இருக்கிறான், எனக்கு முன்னாடி என் அண்ணன் இருக்கிறான், எனக்கு என்ன அவசரம் அப்படின்ட்டு அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா பரவாதும், தங்கச்சிக்கு படிச்சு முன்னேறினா போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும், ரொம்ப முக்கியமா படிக்காத உலகம் தெரியாத தாய் ஏங்கிடக்கூடாது என்பதற்காக தாய்க்காகவும் தம் விவாகம் கூட பண்ணாமல் வீட்டு வேலைகளை பார்த்து, பராமரிப்பு வேலைகளை பார்த்து, உடன் பிறந்தவர்களை கவனித்து, தாய்க்கு வேண்டிய உபசரிகளை கவனித்து, அப்படியெல்லாம் இருக்கிற சில பெண்களையும் நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கை ஒரு சவாலான வாழ்க்கை. இப்ப இவர்கள் யாருக்காக வாழ்கிறார்கள்? கர்த்தருக்காகவா? இல்லை, தன் தாய்க்காக, உடன் பிறந்தோர். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இது எல்லாவற்றை விட நாம் யாருக்காக எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, ஓ கர்த்தருக்காக நாம் எதையும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த கர்த்தருக்காக செய்யும் போது, நாம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு நகை கொடுக்கலாம், ஒருத்தருக்கு ஊழியம் செய்யலாம், ஒருத்தருக்கு மருத்துவமனை உபகாரம் வாங்கி கொடுக்கலாம், ஒருத்தருக்கு கரம்பெடுக்க ஊழியம் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் போது என்ன நினைப்புல செய்யணும்னா, நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேன், இது என்னுடைய தேவனுக்காக செய்கிறேன், என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை சுகமாய் வைத்திருக்கிறார், எனக்கு தேவன் கிருபை செய்தார், அதனால நான் அவருக்காக செய்யல, இவருக்காக செய்யல, என் கர்த்தருக்காக செய்கிறேன் என்கிற அந்த சிந்தையோடு நம்முடைய தானங்களும், தர்மங்களும், உபகாரங்களும், ஒத்தாசைகளும், கரங்கொடுக்குதலும், தூக்கி விடுதலும், பராமரித்தலும், பாதுகாத்தலும், உபசாரமும் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால், இந்த எலியாவை போல ஒரு சாட்சி நம்முடைய மரணத்துக்கு பின்பும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை, கருகலான சத்தியத்தை கொஞ்சம் வெளிப்படையாய் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பு ஒரு அறிவிப்பை நான் சொல்லிவிடுகிறேன். என்ன அறிவிப்பு? இந்த சத்தியத்தை நான் பேசுறதுனால வேதத்துக்கு எதிரி நான் கிடையாது, தேவனுக்கு நான் துரோகியும் கிடையாது, சத்தியத்தை பகைக்கவும் இல்லை. ஆனா வேதத்தை வேதத்தின்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கு ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு பெயர் எலியா. இந்த எலியாவுடைய தோற்றமே அதிரடி தோற்றம். எந்த ஊர்ல, எந்த வருஷத்துல, எந்த தாய்க்கு, எந்த தகப்பனுக்கு பிறந்தாரு, கூட பிறந்தவங்க யாரு, எதுவுமே தெரியாது. இவருடைய துவக்கமே நேரடியா எங்க நிக்கிறார்னா, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா அங்கு வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். எலியாவின் துவக்கமே கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷன். அப்படின்னா அவருடைய ஜீவியம் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தரை போலவே இருந்திருக்கும். கர்த்தரை போன்றதே அவருடைய உடை இருந்திருக்கும். கர்த்தரை போலவே அவருடைய நடை இருந்திருக்கும். கர்த்தருடைய வல்லமையை போலவே அவருடைய வல்லமை இருந்திருக்கும். ஆனால் இங்கு பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒவ்வொன்றா கவனிங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்து. எலியாவை குறித்து சொல்ல வேண்டுமானால் முதலாவது சர்டிபிகேட் வைராக்கியமாய் அல்ல, வெகு பக்தி வைராக்கியம். வைராக்கியம் என்பது வேறு, பக்தி வைராக்கியம் என்பது வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவுக்கு தெரிஞ்சது எல்லாமே பக்தியும் தேவனுக்கு பயப்படுவது மட்டும்தான். அவனுக்கு வேற வைராக்கியம் கிடையாது. வேற எதை குறித்து சிந்தை யோசனையும் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், பக்தி வைராக்கியம். எல்லாமே பக்தியோடு செய்யணும். தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? பக்தியோடு சொல்லணும். ஒருத்தரை சபிக்கணுமா? அது பக்தியோடு சபிக்கணும். ஒருத்தரை எலிசாவை மாறி ஒருத்தனை கூப்பிட்டுட்டே போகணுமா? அது பக்தியோடு செய்யணும். வானத்துல அக்கினி இறக்கணுமா? அதையும் கர்த்தருடைய நாமத்தில் பக்தியோடு இறக்கணும். எதையுமே பக்தியோடு செய்ய வேண்டும் என்பது இந்த எலியாவின் அடித்தள உபதேசம். அவருடைய உண்மையான பாரம்பரியம் அதுதான். இவ்வளவு கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்த அவருடைய ஊழியம் என்ன ஆச்சு பாருங்க. அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். வேதத்துக்கு நான் விரோதி கிடையாது, கர்த்தருக்கு துரோகி கிடையாது, சத்தியத்துக்கு எதிராளி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த எலியா சந்தித்த உண்மையான சம்பவங்களை சொல்றேன். இவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்து அந்த ஊழியக்காரனாகிய எலியாவின் ஊழியம் என்ன ஆயிடுச்சு? அதே வசனம் சொல்லுகிறது, வெகு பக்தியாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். ஆழமா பேசி நல்லா உபதேசித்து, ஓ சோத்திரம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி, செம்மறியாடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் வேற்றுமையை உண்டாக்கி, இப்படியெல்லாம் யாருக்கு தெரியாத பல காரியங்களை எலியா சொல்லி இருந்தோம். அதெல்லாம் ஜனங்கள் காதார கேட்டார்கள். மனதிலே இருதயம் அறிய ஏற்றுக்கொண்டார்கள். அதை உண்மை என்று பிரதிபலித்தார்கள். ஆனா ஒரு காலம் வந்தபோது இந்த எலியாவின் உடன்படிக்கை ஊழியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? தள்ளிவிட்டார்கள். நீயும் சரி கிடையாது எலியா, நீ எங்களோடு பண்ணின உடன்படிக்கை பொய்யானது எலியா என்று சொல்லி எலியாவின் உடன்படிக்கையின் ஊழியத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். அப்ப எவ்வளவு பெரிய பரிதாபத்துக்கு உள்ளான மனுஷனாய் இந்த எலியா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம ஊழியத்துல நடக்குது. இயேசுவின் வல்லமை ஊழியத்துல இருக்குது. இந்த ஊழியத்துல கேள்விப்பட்டிராத வசனங்களை கேள்விப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான. சில நேரத்துல நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே, இல்லாட்டி செய்தி கொடுத்து முடிச்ச உடனே சிலர் போன் பண்ணி பதறி போய் நடுங்கி நடுக்கத்தோடு எனக்கு போன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா சொல்றேன் கோச்சிக்காதீங்க, உங்க பிரசங்கத்தை கேட்க பயமா இருக்குது அப்படின்னு சொன்ன காலம் உண்டு. காரணம், தேவனுடைய செய்தி அவ்வளவு பகிரங்கமாய் வல்லமையாய் புறப்பட்டு வந்தது. அப்படியெல்லாம் உடன்படிக்கையை குறித்து, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவது எப்படி, மனுஷனுடைய உடன்படிக்கை புறக்கணிப்பது எப்படி, கர்த்தருக்காக மட்டும் இருப்பது எப்படி, வெகு பக்தியோடு இருப்பது எப்படி, எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால்
இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? இந்த ஊழியத்தையும் ஊழியத்தின் உடன்படிக்கையும் தள்ளிவிட்டார். அன்றைக்கு எலியாவுக்கு நேர்ந்த அதுதான் இன்றைக்கு இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு நடக்கிறது. எஸ்எஸ்கே சாமுவேலுக்கு நடக்குது. ஆனால் அந்த கத்தராக இருந்த எலியாவோ அந்த தள்ளிவிட்ட ஜனங்களை பார்க்கல, கத்தரை மட்டும் பார்த்து, ஓ அவர்கள் போனால் போகட்டும், அவர்கள் மறந்தால் மறக்கட்டும், இவர்கள் கைவிட்டால் கைவிடட்டும், நான் யாருக்காக வந்தேன்? என்னை யார் அழைத்தார்? நான் யாருக்காக ஊழியம் செய்தேன்? கர்த்தருக்காக. நான் கர்த்தருக்காக இன்னும் இருப்பேன். இதுதான் எலியாவின் தீர்மானம். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான வைராக்கியமான விசுவாச தேவ பிள்ளைகளுக்கும் கிருபையின் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற முக்கியமான ஒரு பிரதான ஆலோசனை, உங்க கூட இருக்கிறவர்கள் அல்லது நீங்க ரட்சிப்புக்குள் நடத்தினவர்கள், உங்க கையினால யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள், எத்தனை பேருக்கு திருவிருந்து கொடுத்து கர்த்தருக்குள் நடத்தினீர்கள், இவர்கள் எல்லாமே உங்களை கட்டி அணைப்பார்கள், உங்களுக்கு முத்தம் செய்வார்கள், உங்களை பின்பற்றுவார்கள், கடைசி வரைக்கும் கூட இருப்பார்கள், உங்களை சுமப்பார்கள் என்று தயவு செய்து ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். நீங்க யாரெல்லாம் அன்பின் கயிறுகளால் இணைத்தீர்களோ இழுத்தீர்களோ அவர்கள் எல்லாரும் உங்களோட உடன்படிக்கையை ஒரு நாள் தள்ளி விடுவார்கள். யார் தள்ளிவிட்டாலும் சரி, நாமோ கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன். நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக, மரணித்தாலும் கர்த்தருக்காக. இப்ப இந்த எலியா அற்புதத்தின் ஊழியம், அடையாளத்தின் ஊழியம், சவாலின் ஊழியம், அக்கினியின் ஊழியம், கர்மேலின் ஊழியம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஊழியம், இயேசுவேலுக்கு முன்பாக ஊழியம், ஆகாபுக்கு முன்பாக ஊழியம், ஒபதியாவுக்கு முன்பாக ஊழியம், இத்தனை பேருக்கு முன்பாக இப்படியெல்லாம் ஊழியம் செய்தோம். அந்த ஊழியக்காரருடைய ஊழியத்தை ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? தள்ளிவிட்டார். இதுதான் ஊழியத்தின் உண்மையான அடிப்படை. இரண்டாவதாக, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதே வசனம், அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து. இங்கு அவரால் தொடப்பட்ட, அவரால் சூத்திரம் சத்தியம் கேட்கப்பட்ட அல்லது எலியாவை தெரிந்திருந்த ஜனங்க செய்த இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மோசமான காரியம் என்ன தெரியுமா? பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். பலிபீடம் என்றால் என்னங்க? பலிபீடம் என்பது 2 அர்த்தத்தை உடையது. ஒன்று, வந்து உலாவுகிற இடம் அல்லது அசைவாடுகிற இடம். இரண்டாவது, பலிபீடம் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிற இடம், அதுதான் பலிபீடம். இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளவு நல்ல எலியாவின் ஊழியத்தை, இவ்வளவு பக்தியான எலியாவின் ஊழியத்தை, இவ்வளவு வைராக்கியமான எலியாவின் ஊழியத்தை, அவர் செய்த, அவர் கட்டின அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களின் நாமத்தினால் கட்டப்பட்டதுமான அந்த பலிபீடத்தை என்ன செய்து விட்டார்கள்? இடித்து விட்டார்கள். அந்த பலிபீடத்தில் யாருடைய நாமம் இருக்கிறது? ஆபிரகாமின் நாமம் இருக்கிறது, ஈசாக்கின் நாமம் இருக்கிறது, யாக்கோபு நாமம் இருக்கிறது. இந்த 3 நாமங்கள் எதை குறிக்கிறது? ஆபிரகாம் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது, ஈசாக்கு என்பது நீடிய பொறுமையை குறிக்கிறது, யாக்கோபு என்பது கர்த்தரை பிடித்துக் கொள்வதை காண்பிக்கிறது. அப்போ இந்த எலியாவின் ஊழியத்தின் பலிபீடத்தை இடித்தது எதை குறிக்கிறது?
எலியாவின் விசுவாசத்தை இடிக்க பார்த்தார்கள். எலியாவின் பொறுமையை இடிக்க பார்த்தார்கள். எலியாவின் ஸ்தோத்திரம் அந்த காத்திருக்கிற யாக்கோபின் அனுபவத்தை இடிக்க பார்த்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? எலியாவை இடிக்க முடியவில்லை. ஆனால் எலியா கட்டின பலிபீடத்தை இடித்தார்கள். அந்த எந்த பலிபீடம் என்றால் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற பலிபீடம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சுலபமா குறை கண்டுபிடிக்க வர்றதுக்கு எது பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் பேசின பிரசங்கம், ஒரு ஊழியக்கார ஸ்திரீ சொன்னதான வசனம், ஒரு தேவனுடைய ஜனம் கர்த்தருடைய சொன்னார் என்று சொல்லுகிற சொப்பனம், அந்த வெளிப்பாடு, அதுலதான் குறை கண்டுபிடிக்கிறார்கள். அதை வச்சுதான் அவங்க விசுவாசத்தை இடிக்கிறார்கள். அவங்க ஈசாக்கு என்னும் பொறுமையை இடிக்கிறார்கள். யாக்கோபு என்கிறதான நித்திய உடன்படிக்கையை இடிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திலும் இந்த கர்த்தருடைய பலிபீடம் இடிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டும் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவே. வைராக்கியத்தை இடிக்கலாம், பக்தியை நீங்கள் தொட்டலாம், எலியாவையே எதோ செய்ய வரலாம். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு எலியாவை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனால் நடத்தப்படுகிற ஒரு எலியாவை எந்த மனுஷனும் எதையும் பண்ண முடியாது. அதற்கு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இங்க நான் சாட்சியா சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் மிகவும் மனம் உடைந்து சற்று வியாகுலத்தோடும் தனிமையிலே என் வீட்டு சென்ட்ரல் ஹாலில் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தேன். எப்போதுமே என்னுடைய வீட்டின் மெயின் கேட் பெரிய இரும்பு கேட். அந்த மெயின் இரும்பு கேட் எப்பயுமே பூட்டிதான் இருக்கும். அதாவது என் வீட்டுல என்னை தவிர யாருமே இல்லாத போது அது பூட்டியதான் இருக்கும். அன்றைக்கு ஏதோ சூழ்நிலை நடந்தது, வெளியில போயிட்டு வந்தேன்னா அந்த கேட்டை திறந்து வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா காத்து வரட்டும். கொஞ்ச நேரத்துல ஒரு மனுஷன், ஒரு ஜெகஜாடிக்க வளர்ந்த தடித்த ஒரு மனுஷன் வந்தார். அவர் தர்மம் எடுக்கிற மனுஷன், கையேந்தி பிழைக்கிறவர். அவர் வந்துட்டு, ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னாரு. நான் எட்டி பார்த்தேன். அவருடைய தோற்றம் வந்து வேறு விதமாக, அதாவது விக்கிரகத்துக்கு எதுவா இருந்தது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தான தர்மம் பண்ணுங்கள் தான் சொல்லியிருக்க தவிர யாருக்கு பண்ணணும்லாம் சொல்லல. அப்போ நம்ம வேலை என்ன? கை நீட்டி கொடுப்பது. அதுக்குதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். உடனே போய் அந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை பண்ண உடனே அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டார். என்ன சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் உதவின்னு வந்துட்டாக்கா சாப்பிடுற தட்டை கூட தூக்கி கொடுத்துருவீங்க. அப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னும், எப்படியாவது உங்க பேரை எல்லா இடத்திலும் கெடுத்துடணும்னு சொல்லி 2 விதமான போராட்டம் வந்துச்சு. ஆனா உங்க கெண்ட கால் முடிய கூட அவர்களால் தொட முடியல. ஏன்னா உங்களோடு இருக்கிற அந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். இனியும் கூட உங்களை ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னாரு. நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் அப்படி சொல்லணும்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட குறி கேட்கல. அவர் குறி சொல்லுகிற மனுஷனும் கிடையாது. அவர் கையேந்தி பிழைக்கிறவர், ஒரு தர்மம் எடுக்கிறவர். ஆனா வயதிலே மூத்தவர், பெரிய மனுஷன். நான் அவருக்கு இறக்கப்பட்டு உதவிதான் செய்தேன். ஆனா ரொம்ப தெளிவா அவர் சொல்லுகிறார், நீங்க உங்களுடைய ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். 2 முறை உங்களுக்கு எதிராக இப்படி வந்தது. ஆனா உங்க கெண்டைக்கால் முடிய கூட உங்களை அசைக்க முடியல, இனியும் முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவர் கூட இருக்கிறார்.
அப்ப நான் யோசித்தேன், என் வீட்டை தேடி ஒரு தீர்க்கதரிசி வரணும், ஒரு அப்போஸ்தலன் வரணும், ஒரு தேவ மனுஷன் வரணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத ஒரு அப்பிரயோஜனமான மனுஷனை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்காக இருக்கிறவன், உன்னுடைய சோதர பக்தி வைராக்கியத்தை இடிக்க பார்ப்பார்கள், உன் உடன்படிக்கையை இடிப்பார்கள், நீ கட்டின பலிபீடத்தை இடிப்பார்கள். ஆனால் எலியாவே, நீயோ கர்த்தருக்காக இருப்பாய். இதைத்தான் இன்றைக்கு என் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களை உங்க பக்தியை, உங்க உடன்படிக்கையை, அல்லது உங்க விசுவாச ஜீவியத்தை, நீங்க கடந்து வருகிற பாதையை, நீங்க செய்கிற தானத்தை, தர்மத்தை, உதவியை, ஒத்தாசையை, பணத்தை, காசை, சோத்திரம் பொருட்களை, நீங்க நடக்கிறதை, போறதை, வர்றதை யாரும் உதாசீனப்படுத்தட்டும் என்று அனுமதி கொடுங்கள். உதாசீனப்படுத்த கூடாது என்று சொல்லாதீர்கள். அவர்கள் உதாசீனப்படுத்தட்டும். அவர்கள் உங்கள் பலிபீடம் என்று சொல்லக்கூடிய உங்க இருதயத்தை உடைக்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் பலிபீடமாக இருதயத்தை உடைச்சிடாதீங்க அப்படின்னு யார்த்தை கெஞ்சாதீங்க. ஏன்னா உங்க பலிபீடம் என்கிற உங்க இருதயம் உடைக்கப்படும் போது தான் அங்கே பாகாலின் ஆவி இருக்கிறதா அல்லது கர்த்தர் இருக்கிறார் என்பதா தெரியும். அது இடிக்கப்படும் போதுதான் நீங்கள் யாருக்காக நிற்கிறீர்கள் என்பதை இந்த உலகம் அறியும். இன்னைக்கு நான் மாற்றி பிரசங்கம் பண்ணலாம். மகளே, பயப்படாதே, உன் பலிபீடத்தை இடிக்க கர்த்தர் விட மாட்டார். மகனே, தைரியமாறு, எலியாவோடு இருக்கிற தேவனோடு இருக்கிறார், உனக்கு ஒண்ணு நடக்காது. நான் மாற்றி பேசலாம், ஆனா நான் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். உங்க இருதயமாகிய பலிபீடத்தை யாரும் உடைக்கட்டும். உடைப்பதற்கு தாராளமாய் விசாலமாக்கி இடம் கொடுங்கள். அவர்கள் கடற்பாறையை கொண்டு வரட்டும், மண்வெட்டிகளை கொண்டு வரட்டும், அறிவாளிகளை கொண்டு வரட்டும், பட்டயங்களை கொண்டு வரட்டும், ஈட்டிகளை கொண்டு வரட்டும், எதை கொண்டு வந்து உங்களை இடித்தாலும் சரி, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்காக வாழ்வது உண்மை என்றால் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். இங்க இருக்கிற ஜனங்கள் உடன்படிக்கையை உடைத்தார்கள், பலிபீடத்தை இடித்தார்கள். ஆனா எலியாவை ஒன்றுமே செய்ய முடியல. காரணம், எலியா வேறு, கர்த்தர் வேறு அல்ல. எலியாவின் தோற்றமும் எலியாவின் மறைவும் எபிரேயர் 12:1 சொல்லுகிறபடி விசுவாசத்தில் துவங்கி விசுவாசத்திலே முடிந்தது. அவன் தோற்றமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாகத்தான் தோன்றினான். அவனுடைய மறைவே கர்த்தருக்காக எடுக்கப்பட்டவனாகத்தான் மறைந்தான். அதனாலதான் இந்த எலியாவின் உடன்படிக்கையை இடிக்க முடிந்தது, பக்தியை இடிக்க முடிந்தது, பலிபீடத்தை இடிக்க முடிந்தது. ஆனா எலியாவை இடிக்க முடியவில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொன்ன உதாரணம் ஓமையின்படி சில ஆண்கள் தகப்பனுக்காகவும் சில ஆண்கள் பெண்கு தாய்க்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்ததை போல வாழாதபடி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நீங்க நின்று பாருங்க, கர்த்தருக்காக இருந்து பாருங்க, அவருக்காக ஜீவனை கொடுப்பதற்கும் துணிந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ரதம் ஆயத்தமாயிருக்கிறது. உங்களுக்காக அநேக அக்கினி குதிரைகள் ஆயத்தமாயிருக்கிறது.
ஒரு காலத்துல உங்களை எல்லாரும் என் தகப்பனே, என் தகப்பனே, என் தாயே, என் தாயே என்று கூப்பிட வேண்டிய நாள் வரும். எலியா ஒரு நாள் தன் உடன் ஊழியக்காரனுக்கு தகப்பனாய் மாறிவிட்டான். அந்த தகப்பனுடைய அன்பு எலிசாவுக்கு எப்ப தெரிந்தது தெரியுமா? அந்த எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது அவன் சொல்லுகிறான், தகப்பனே, தகப்பனே என்று சொல்லுகிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசியாயிருந்த மனுஷன் கர்த்தர் நல்லவர் இப்ப எப்படி ஆகிவிட்டார்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அது எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அல்லேலூயா. இங்கு அழகான ஒரு சத்தியம் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வைராக்கியம் இடிக்கப்பட்டால், உங்களுடைய உடன்படிக்கை இடிக்கப்பட்டால், உங்களுடைய பலிபீடம் இடிக்கப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுவார் என்றால், ஒரு தகப்பனாய் மாற்றுவார், ஒரு ரதமாய் மாற்றுவார், நல்ல குதிரை வீரனாக, குதிரை வீராங்கனையாக மாற்றி விடுவார். கர்த்தருக்காக நிற்கிறவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. இன்றைக்கு உதட்டளவில் உங்களை டாடி என்று சொல்லலாம், அப்பா என்று சொல்லலாம், தகப்பன் என்று சொல்லலாம். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா ஒரு நாள் வரும், உங்களை விட மூத்தோருக்கும் நீங்கள் தகப்பனாகத்தான் தெரிவீர்கள். உங்களை விட உயர்ந்தோருக்கும் நீங்கள் தாயாகத்தான் தெரிவீர்கள். உங்களுடைய பக்தியும் உங்களுடைய வைராக்கியமும் நீங்கள் தள்ளிவிடப்படுதலும் நீங்கள் உடைக்கப்பட்ட அனுபவமும் உங்களை என்னவாய் மாற்றும்? அந்த 2 ராஜாக்கள் 2இல் சொல்லப்பட்டதை போல இந்த காரியம் எல்லாம் உங்களை அழகான ஒரு ரதமாய் மாற்றிவிடும், நல்ல ரதமாய் மாற்றிவிடும். பொறுமையாயிரு, கர்த்தருக்காக மாத்திரம் இருங்க. எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக முழு மனதோடு செய்யுங்க. தயங்கி யோசித்து அல்லது தள்ளி போட்டு அல்லது மாற்றி அமைத்து மனுஷனுக்கு பயந்து அவளுக்கு பயந்து யாருக்கும் பயந்து ஒளிந்து கொண்டு இல்லை. கர்த்தருக்காக, இந்த கர்த்தருக்காக வாழ்ந்து எலியாவுடைய விசுவாசம் நொறுக்கப்பட்டது, பக்தி நொறுக்கப்பட்டது, அவருடைய உடன்படிக்கை தள்ளிவிடப்பட்டது, அவர் கட்டின பலிபீடம் இடிக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை 4வதா சொல்லுகிறது, அந்த 1 ராஜாக்கள் 19:10 சொல்லுகிறது, உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார். எலியாவுக்கு முன்னாடி எலியாவின் நாட்களில் வாழ்ந்த சில தீர்க்கதரிசிகளை, அதாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணிட்டாங்க? பட்டயத்தை வச்சு வெட்டி கொண்டு போட்டாங்க. அது வெட்டி கொண்டு போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்கள வெட்டணும் என்பதற்காக இந்த ஜனங்கள் வெட்டல, இவர்கள் அந்த தீர்க்கதரிசியை வெட்டதுக்கு காரணமே எலியாவுக்கு பயமுறுத்தல். எலியா, இங்க பார், அவனும் தீர்க்கதரிசி தான், நீயும் தீர்க்கதரிசி தான். அவனை பட்டயத்துல வெட்டின மாறி உன்னையும் வெட்டாம விட மாட்டேன், நீயும் வெட்டப்படுவாய் என்று பயமுறுத்துவதற்காகவே சில தீர்க்கதரிசிகளை வெட்டினார்கள். அதை எலியா பார்த்தான். அதைத்தான் இங்க எலியா புலம்புகிறான். உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் ஐயா. யாருக்காக? என்னை பயமுறுத்த, நானும் வெட்டப்படுவேன், நானும் கொல்லப்படுவேன், என்னையும் துண்டித்து போடுவார்கள் என்று பயமுறுத்துவதற்காக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
எலியாவின் நாட்களின் ஊழியத்தில் எல்லாரும் பேசும்போது அவர் கர்மேலுக்கு போனார், அக்கினியை இறக்கினார், மலையை நிறுத்தினார், மலையை வர வைத்தார், யோர்தானை பளந்தார், உயரெடுத்துக் கொள்ளப்பட்டார், அக்கினியத்தில் ஏறினார், குதிரையில ஏறி போனார், எலிசா பார்த்தார், இரட்டிப்பான வரத்தை கொடுத்த, இதே தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா எலியாவின் ஊழியத்தை நன்றாய் கவனித்து பார்த்தால் அவருடைய ஊழியம் சுக்குநூறாய் 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 அணுவாய் உடைக்கப்பட்டு போனது. அவர் செய்த ஊழியம் எல்லாம், அவர் சாதித்த வைராக்கியம் எல்லாம், அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அங்கு நிலையற்றதாய் போனது. இப்ப அவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். இயேசபேல் சொன்னால், நாளை இந்நேரத்திலே எலியாவின் கழுத்திலே அவன் தலை இருக்குமானால் நான் இயேசபேல் இல்லை. நாளைக்கு நான் எலியாவின் கழுத்தில் தலையை எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பட்டயம் எலியாவுக்கு விரோதமாய், அதுவும் ஒரு ஸ்திரீ மூலமா வந்தது. அவன் ஸ்திரீயை குறித்து சொல்லும் போது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் ஒரு சூனியக்காரி என்று இருக்கிறது. ஒரு சூனியக்காரியாகிய பில்லி சூனியம் செய்கிற, செய்வினை செய்கிற, மாந்திரிகம் செய்கிற, குறி சொல்ல வைக்கிற அந்த ஸ்திரீ மூலமாக எலியாவுக்கு விரோதமாய் பட்டயம் வந்தது. ஆனால் அந்த பட்டயம் எலியாவை தொட முடியவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்காக நின்றது. தன் ஆஸ்தியை காக்க வேண்டும் என்பது எலியாவின் நோக்கம் அல்ல. தனக்கு கீழே ஒரு தீர்க்கதரிசி எலிசா இருக்கிறான். அந்த எலிசாவுக்கு கீழே 50 பயிற்சி தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த 51 பேரை காக்கணுமே என்பது எலியாவின் நோக்கம் அல்ல. எலியாவின் நோக்கமல்ல, ஒண்ணே, நான் சாகிற வரைக்கும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக இருக்கணும். அந்த கர்த்தருக்காக என்கிற ஒத்த வைராக்கியம் யேசபேலிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பட்டயம் எலியாவை தொடாமலேயே போய்விட்டது. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க யார் மேலையும் அன்பு வைங்க, யார் மேலையும் பிரியம் வைங்க, யாருக்கும் உயிரை கொடுங்க, யாருக்கும் சரீரத்தை கொடுங்க, யாருக்கும் ஆஸ்தியை கொடுங்க, யாருக்கும் அந்தஸ்து கொடுங்க, யாருக்கும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் சத்திய பிரமாணம் பண்ணுங்க, எதையும் பண்ணுங்க. ஆனா நீங்க வாழ்வது கர்த்தருக்காக மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு ஆகாரமே கொடுக்காமல் கொடுமைப்படுத்தினாலும் அந்த கொடுமைக்கு மத்தியிலும் பசிக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக நிற்க தெரியணும். உங்க வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டாலும், நிர்வாணமாய் திரட்டப்பட்டாலும் அந்த நிர்வாணத்துக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக நிற்க தெரியணும். உங்களுடைய சொந்த மனைவியோ பிள்ளைகளோ யாரை துண்டிக்கப்பட்டாலும், இரத்த சாட்சியை ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த இரத்த சாட்சிக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக மட்டும் நிற்க தெரியணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த எலியாவை போல கர்த்தருக்காக நில்லுங்க. எந்த பட்டயம் வருகிற செய்தி வரும், ஆனா பட்டயம் வராதுங்க. இப்போ முதலாவது எலியாவின் ஊழியத்திலே அவருடைய பக்தி நொறுக்கப்பட்டது. 2வது அவருடைய வைராக்கியம் தூசணமாக்கப்பட்டது. 3வது அவருடைய உடன்படிக்கை சோத்திரம் கர்த்தர் தள்ளிவிடப்பட்டது. 4வது அவர் கட்டின கர்த்தருக்கான பலிபீடம் இடிக்கப்பட்டது. 5வது அவரோடு இருக்க தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டார்கள். கர்த்தர் நல்லவே, கொன்று போடப்பட்டார்கள். இப்போதான் கடைசியா எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். எப்படியா எலியா தப்பினான்? ஒரு பக்கம் ஆகாப் துரத்துறான், மறுபக்கம் யேசபேல் விரட்டுறான், இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்க இவன் மலையை நிப்பாட்டிட்டான் எரிந்து விழுறாங்க.
அடுத்த பக்கத்துல பார்த்தா 450 பாகால் தீர்க்கதரிசிகள் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கற்களோடும் எப்படி எப்படி ஆக்ரோஷமா நிக்கிறாங்க. ஓ சத்திரம், கொடூரமான ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. எவ்வளவு பேருடைய எதிர்ப்புகள்! இத்தனை பயங்கரத்துக்கு மத்தியிலே எலியா சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். எப்படிப்பா நீ மீதியா இருக்கிறன்னா, அதுக்கு ஒரே ஒரு பதில், அவன் ஏசபேலுக்காக வாழல, ஆகாபுக்காக வாழல, வேலைக்காரனுக்காக வாழல, எலிசாவுக்காக வாழல, தீர்க்கதரிசிகளுக்காக வாழல, பாகால் தீர்க்கதரிசிகளுக்காக வாழல. அந்த எலியா இருந்தது கர்த்தருக்காக. அதனாலதான் அவன் மீண்டான். அவன் ஜீவன் தப்பினது, அவன் சரீரம் தப்பினது. அவனுக்கு ஒரு பூரண ஊழியம் கொடுக்கப்பட்டது. அந்த பூரண ஊழியம் என்ன தெரியுமா? முத நீ பூமியில் வரும்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறபடிதானே வந்த. இப்போ நீ உன் வாழ்நாள் முடியும் போது, நீ எடுக்கப்படும் போதும் கர்த்தருக்காகத்தான் எடுக்கப்படணும். கர்த்தருக்காகத்தான் எடுக்கப்படணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல தேவனாகிய கர்த்தர், ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த எலியாவின் வாழ்க்கை கடைசியாய் என் தகப்பனே என் தகப்பனே என்று அங்கீகரிக்கிற ஒரு தகப்பனாய் மாறினான். தகப்பன் என்கிற ஸ்தானம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு முதிர்ந்த பக்குவத்தை குறிக்கிறது. எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை குறிக்கிறது. ஓ பிள்ளைகளுடைய குற்றங்களை மன்னிக்கிறதை குறிக்கிறது. அதுதான் தகப்பன். இப்ப எலியா ஒரு தகப்பனாய் மாறிவிட்டார். இரண்டாவது, இந்த எலியா என்னவாய் மாறிவிட்டார்? இஸ்ரவேலுக்கு ரதம். இஸ்ரவேலுக்கு ரதம்னா என்ன தெரியுமா? இந்த எலியாவின் மூலமாய் அநேக இஸ்ரவேலர் கர்த்தருக்குள் நடத்தப்பட்டார்கள். அதனாலதான் இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றவர்களுக்காக அல்ல. அப்ப எலியாவின் ஊழியம் அநேக இஸ்ரவேலரை கர்த்தருக்குள் நடத்தினது, அவர்களை சத்தியத்துக்குள் நடத்தினது. இஸ்ரவேலுக்கு அவன்தான் ரதமாய் மாறினான். ரதம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தீவிரத்தை குறிக்கிறது. ரதம் என்றால் தீவிரம். சில ரதத்திலே 4 குதிரைகள் இருக்கும், சில ரதத்திலே 6 குதிரைகள் இருக்கும், சில ரதத்திலே 12 குதிரைகள் இருக்கும். ஆனா எலியாவின் ரதத்திலே 4 குதிரையும் இல்லை, 6 குதிரையும் இல்லை, 12 குதிரையும் இல்லை. எலியாவின் ரதத்தில் இருந்த குதிரைகளோ அக்கினிமயமான குதிரைகள். அல்லேலூயா! உலகத்தின் தீவிரத்தை விட எலியாவின் ரதம் வெகு தீவிரமாய் போனது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கெந்தாக என்பவருடைய மந்திரியின் ரதத்தை விட எலியாவின் ரதம் வேகமான ரதம். எல்லா ரதங்களும் தரையிலும் சுவற்றின் மேல் ஓடினதாகத்தான் வேதத்துல பார்க்கலாம். எலியாவின் ரதம் மட்டும்தான் வானத்திலே பறந்ததாக பார்க்கிறோம். காரணம், ஒருவன் கர்த்தருக்காக மட்டும் இருந்து விட்டான், கர்த்தருக்காக மட்டும் தன் ஜீவனை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் அவனை பறக்கிற ரதமாய் மாற்றிவிடும். பறக்கிற ரதமாய், ஓடுகிற ரதமாய் அல்ல, பறக்கிற ரதமாய். முதலாவது, இப்போது எலியா தகப்பனாகிவிட்டார். இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு ரதமாகிவிட்டார். மூன்றாவது, அவன் நல்ல குதிரை வீரனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா! குதிரை வீரனாய். உங்களுக்கு தெரியுமா, குதிரை வீரன் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தீர்க்கதரிசிகளின், சின்ன தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம்,
சமுத்திரத்தின் அடியிலே தேவன் குதிரைகளின் மேல் பிரயாணம் பண்ணினார். ஓ கர்த்தர் நல்லவன். ஸ்தோத்திரம். அந்த குதிரைகளின் மேல் கடலுக்கு அடியிலே ஆண்டவர் பிரயாணம் பண்ணினார். அப்போ அந்த கடலுக்கு அடியில போற அந்த ரதத்துல மேல யாரு உட்கார்ந்து இருந்தா? கர்த்தர் உட்கார்ந்து இருந்தார். அப்போ அந்த கர்த்தர் எப்படி குதிரைக்கு மேல உட்கார்ந்து சமுத்திரத்துக்கு அடியில அவரால் பிரயாணம் பண்ண முடிந்ததோ அதே போல இந்த எலியா கர்த்தர் குதிரை வீரனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். எல்லாரும் சொல்றாங்க எலியா ஏசேபேலுக்கு பயந்தான், எலியா கேரி ஆற்றங்கரைக்கு ஓடிட்டாரு, எலியா தண்ணீர் உள்ள இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, எலியா கோரை புற்களுக்கு நடுவுல இருந்துட்டாருன்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் சொல்லுகிறபடி அல்ல, அந்த எலியாவை கர்த்தர் குதிரை வீரனாக மாற்றிவிட்டார். இங்குதான் ஒரு சத்தியம் இருக்கிறது. பரலோகத்துக்கு எந்த கோழைகளும் வர முடியாது. பரலோகத்துக்கு எந்த பைத்தியங்களும் வர முடியாது. பரலோகத்துக்கு எந்த லூசுகளும் கிறுக்குகளும் வர முடியாது. தேவன் ஒருவரை பரலோகத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் பூமியில் இருக்கும் போதே அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து ஒரு வீரனாக ஒரு வீராங்கனையாக மாற்றிதான் பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். இப்போ யோசிங்க, நீங்க கர்த்தருக்காக வீரனாய் வாழ ஆயத்தமா அல்லது பயந்தாங்கொழியாய் வாழ ஆயத்தமா? கர்த்தருக்காக வீராங்கனையாய் வாழ ஆயத்தமா அல்லது நடுங்கிக் கொண்டிருக்கிறவளாய் வாழ ஆயத்தமா? கர்த்தருக்காக மட்டும் நிற்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை வீரனாய் வீராங்கனையாய் மாற்றி இந்த கர்த்தருக்காக என்கிற அந்த ஒரு வார்த்தையில்லை இவ்வளவு பெரிய அக்கினிமயமான சத்தியம் இருக்கு. கர்த்தருக்காக என்கிற ஒரு வார்த்தையில்லை இவ்வளவு பெரிய பரிசுத்தவானுடைய ஊழியம் இருக்கு. அந்த கர்த்தருக்காக என்கிற ஒரு வார்த்தையில்லை தேவ ராஜ்யத்தின் வழியே அதுலதான் அடங்கி இருக்கிறது. இப்போ யோசிங்க, நீங்க யாருக்காக வாழ்றீங்க? உங்க ஜீவியம் யாருக்காக இருக்கு? கர்த்தருக்காக இருக்கிறது உண்மையா அல்லது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்குதுங்களா? கடைசியா சொல்லி முடிக்கிறேன், வாழ்ந்தாலும் மரணித்தாலும் உங்களுடைய கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்க ஜீவியத்துல உங்களுடைய பக்தியை சிலர் கெடுக்கலாம், உங்க வைராக்கியத்தை சிலர் நொறுக்கலாம், உங்களுடைய உடன்படிக்கையை சிலர் தள்ளலாம், உங்களுடைய பலிபீடத்தை சிலர் இடிக்கலாம், உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் வெட்டலாம், உங்களை கொன்று போடுவேன் என்று பயமுறுத்தலாம். அவர்கள் எதையும் செய்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்காக நிற்கிறது உண்மைன்னா உங்களை ஆண்டவர் தகப்பனும் தாயுமாய் ஆக்காமல் விட மாட்டார். ஆண்டவர் உங்களை ரதமும் வேகமுமாய் மாற்றாமல் விட மாட்டார். ஆண்டவர் உங்களை வீரனும் வீராங்கனுமாய் உருவாக்காமல் விட மாட்டார். கடைசியா ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன், ஒரு 2 நிமிடத்துல. அது என்ன சாட்சி தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்சி. அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல எலியா சொல்லுகிறான், தகப்பனே தகப்பனே என்று சொல்லிட்டு அவனை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். நீங்க கர்த்தருக்காக இருந்தா நீங்க புலம்பாமல் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாக இருக்கிறவர்கள் புலம்புகிறவர்களாய் மாறுவார்கள்.
எலியாவின் ஊழியம் மற்றவர்களை புலம்ப வைக்கிற ஒரு ஊழியமாயிரு. ஒரு கட்டம் வந்தபோது அதே வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அப்புறம் அவனை காணாமல் எலியாவை பார்க்க முடியல. இதைத்தான் நான் செய்திக்கு முன்னாடி ஆவியானவர் சொன்னார்ன்னு சில ஆலோசனை சொன்னேன். இந்த இரவுக்கரவு ஜெபம் எவ்வளவு நாள் நடக்கும், எத்தனை மாசம் நடக்கும், அடுத்த வாரம் நடக்குமா தெரியாது. எப்போ இந்த ஊழியம் நிறுத்தப்படும் தெரியாது. இல்லாட்டி இந்த எலியா என்கிற எஸ்எஸ்கே சாமுவேல் என்னைக்கு எடுக்கப்படுவான் தெரியாது. இந்த எலிசாவே எலியாவை அப்புறம் காண முடியாம போன மாதிரி கொஞ்ச நாள்ல நீங்க என்ன பார்க்க முடியாம போகலாம். அதற்கு முன்பாகவே இந்த சத்தியத்துக்குள் வாங்கன்றேன், இந்த உபதேசத்துக்குள்ள வாங்கன்றேன், இந்த உடன்படிக்கைக்குள்ள வாங்கன்றேன், இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கன்றேன், கர்த்தருக்காக வைராக்கியமா மாறுங்கன்றேன். அப்புறம் அவனை காணாமல். நீங்க நம்புற எல்லா ஊழியக்காரரையும் ரொம்ப காலம் பார்க்க முடியாதுங்க. உங்களை நடத்துகிற எல்லா தகப்பன்மாரும் ரொம்ப காலம் உங்களை நடத்த போறது கிடையாது. நீங்க ஓடி வருவீங்க, அவர் காலில் விழுந்தா போதும், அவர் ஆளே இருக்க மாட்டார். ஐயோ, அவரை தேடி எங்கேயோ தேடி தீப்பீங்க, ஆனா அவர் எங்கேயோ எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். காணாமல் போக வேண்டிய நாள் வருகிறது. அந்த நாளுக்கு முன்னாடி இந்த எலியாவின் வார்த்தைக்கு இணங்குங்க. அவர் சொல்லுகிற கர்த்தருக்காக என்கிற அது வைராக்கியத்துக்குள் வாங்க. அப்படி இருந்தால் உங்களையும் ஒரு தகப்பனாய் மாற்றுவார், உங்களையும் ஒரு ரதமாய் மாற்றுவார், உங்களையும் குதிரை வீரனாய் வீராங்கனையாய் மாற்றுவார். இது சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நான் எதற்காகவோ வாழ்ந்தேன். இன்னைக்கு தேவ வார்த்தையின்படி நான் கர்த்தருக்காக வாழுவேன். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருப்பேன். யார் என்னை தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, யார் என்னை இடித்து விட்டாலும் பரவாயில்ல, யார் என்னை கொலை பண்ணினாலும் பரவாயில்ல, ஓ நான் மட்டும் தப்புவேனோ இல்லையோ என்கிற நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, நான் உமக்காக மட்டும் இருப்பேன், நான் உமக்காக வாழ்வேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியக்காரர்கள் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி நான் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், கர்த்தருக்காக வாழ்வேன். என்னை ஒரு தகப்பனாய் மாற்றும், என்னை ஒரு தாயாய் மாற்றும், என்னை ஒரு நல்ல அக்கினி ரதமாய் மாற்றும், என்னை ஒரு குதிரை வீரனாய் வீராங்கனையாய் மாற்றும். ஆண்டவரே, நான் காணப்படாமல் போவதற்கு முன்பாக கர்த்தருக்காக வாழ்ந்தேன் என்கிற ஒரு சாட்சி வேண்டுமே. எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நம்மளுக்கு கர்த்தருக்காக ஜீவிக்கிறாலும் துரத்தப்பட்டாலும், ஓ தள்ளப்பட்டாலும், இடிக்கப்பட்டாலும், கொல்லப்பட்டாலும் கர்த்தருக்காக மாத்திரம், கர்த்தருக்காக மாத்திரம் அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டுமையா. சகோதரி, இதுதான் கர்த்தருடைய கிருபையை பெற வேண்டிய நேரம், இதுதான் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம்.
இப்போதே உங்களை தகப்பனாகவும் தாயாகவும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இப்பொழுதே உங்கள் அக்கினியாகவும் ரதமாகவும் மாற்ற விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை வீரனாகவும் வீராங்கனையை மாற்ற விரும்புகிறார். தகத்தினி கத்துரமரமா சத்தியம் பிள்ளைகளை தொடுவதாக. நன்றி. கவனிங்கள், கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒரு எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் சரி, இந்த சத்தியத்தை பேசின நானும் சரி, எல்லாருமே ஒரு தீர்மானம், ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன தீர்மானம்? நான் யாருடைய விசுவாசத்தையும் நொறுக்க மாட்டேன். நான் யாருடைய பக்தியையும் கேவலப்படுத்த மாட்டேன். நான் யாருடைய வைராக்கியத்தையும் அல்லத்தட்ட மாட்டேன். நான் யாருடைய உடன்படிக்கையும் தள்ளிவிட மாட்டேன். நான் யாருடைய பலிபீடத்தையும், அதாவது எந்த ஊழியத்தையும் இடிக்க மாட்டேன். நான் எந்த தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் கொல்வதற்கு சாவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தார். இந்த ஒரு உடன்படிக்கை இப்ப எல்லாரும் எடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா ஒரு நிமிடம் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யாருடைய விசுவாசத்துக்கும், யாருடைய பக்திக்கும், யாருடைய வைராக்கியத்துக்கும், யாருடைய உடன்படிக்கைக்கும், யாருடைய பலிபீடத்துக்கும், யாருடைய ஆண்டவரை சுத்திரமையா ஒரு சுத்திரம் தீர்க்க தரிசனங்களுக்கும் நான் எதிராக இருக்கவே மாட்டேன். நான் கர்த்தருக்காக மட்டும் இருப்பேன் என்று கடைசியா ஒரு நிமிஷம் எல்லாரும் தீர்மானம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தினாலே. யாருக்கும் இடரலா இல்லாமல், ஒருவரையும் நெருக்கி போடாமல், ஒருவரையும் சின்ன பின்னம் ஆக்காமல் நான் கர்த்தருக்காக மட்டும் இருப்பேன். யாருடைய விசுவாசத்தை கெடுக்க மாட்டேன். பக்தி வைராக்கியத்தை கெடுக்க மாட்டேன். வைராக்கியத்தை ஏளனம் செய்ய மாட்டேன். எந்த ஊழியத்தையும் உடைத்து நொறுக்க மாட்டேன். எந்த தீர்க்க தரிசிகளையும் கொலைக்கு நியமிக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உமக்காக வாழுகிறவளாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, பொருத்தனம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே. ஆமென். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வைத்து கர்த்தருக்காக என்கிற அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு பெரிய ரகசியங்களுக்கு எங்களை வெளிப்படுத்தி, ஆமாண்டவரே, எங்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் கர்த்தருக்காக மட்டுமே வாழ்ந்தோம் என்கிற உயிருள்ள சாட்சி இருக்கு. எலியாவின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு, எலியாவின் மறைவுக்கு பின்பு, இன்றைக்கும் உலகம் முழுவதும் எலியாவை குறித்து சாட்சி கொடுக்கப்படுவதை போல, பேசப்படுவதை போல எங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுது, எங்களுடைய மறைவுக்கு பின்பு, எங்கள் ஜீவ காலத்துக்கு பின்பும் நாங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தோம் என்கிற அந்த சாட்சி எங்களுக்கு வேண்டும். அந்த சாட்சி எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டவர்கள், இனிமேல் இந்த சத்தியத்தை கேட்க போகிறவர்களையும் தகப்பன்மார்களாய் மாற்றும்.
தாய்மார்களாய் மாற்றும், அக்னி ரதங்களாய் மாற்றும், குதிரை வீரர்களாய் மாற்றும், வீராங்கனைகளாய் மாற்றும். கடைசியாய் நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய எலியாக்கள் எடுக்கப்பட வேண்டிய நாள் வந்து விட்டது. எலிசா அப்புறம் எலியாவை காணாமல் போய் திரும்பி போனான். அப்படி நிறைய எலியாக்கள் காணாமல் போவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு இவர்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும். எலியாக்களின் எக்கால சத்தங்களுக்கு உடன்பட உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை இவர்கள் சந்திப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். நாளை காலையில் இருக்கிற அதிகாலை வைராக்கிய ஜெபம் கிருபையின் ஜெபமாய் இருக்கிறபடினால், எல்லாருக்கும் கிருபையை கட்டவிழ்த்து ஜெபிக்க இருக்கிறபடினால் எல்லாரையும் கொண்டு வரும். காலையிலேயே வந்து கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.